ஸோ யூஎஸ்ஏ வர்சஸ் பங்களாதேஷ் 30-20 நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இதுல பங்களாதேஷ் 10 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ப்ரைடுக்காக விளையாண்டாங்க. ஸோ 30-20 வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஒயிட் வாஷ் பண்ணல யூஎஸ்ஏ. அண்ட் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க பங்களாதேஷ். 104 for 9 தான் அடிச்சாங்க 20 ஓவர்ஸ்ல. பட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 5 ஓவர்ல 46 அடிச்சாங்க. ஜஹாங்கீரும் சரி ஆண்ட்ரூ கவுஸும் சரி செம்மையா விளையாண்டாங்க. எஸ்பெஷலி ஆண்ட்ரூ கவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 of 15 பால்ஸோ செம்மையா விளையாண்டாரு. அவங்க பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் டோட்டலா மொமெண்டம் லாஸ்ட் தான் யூஎஸ்ஏ. செம்ம கம்பேக் ஃப்ரம் பங்களாதேஷ். அண்ட் வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு முஸ்தபிசூர் ரஹ்மான் தி ஃபிஸ். 4 overs 1 made it just 10 runs 6 wicketsங்க. அவரோட கேரியர் பெஸ்ட். அட் த சேம் டைம் யூஎஸ்ஏவும் பாத்தீங்கன்னா சில மெயின் பிளேயர்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச்ல. அதாவது சீரிஸ் வின் பண்ணதுனால மத்த பிளேயர்ஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். வேர்ல்டு கப் போறதுக்கு முன்னாடி எப்படி விளையாடுறாங்கன்றது தெரியும்னாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு them. So they are in clear mindset. அது மட்டும் கிளியரா தெரியுது. பங்களாதேஷ் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த ரெண்டு மேட்ச்ல காமிச்சிருந்தாங்கனாலும் சீரிஸ் அட்லீஸ்ட் வின் பண்ணிருப்பாங்க. பட் சீரிஸை கோட்டை விட்டது அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டி செக். ஆப்பனன்ஸை இலக்காரமா எடுத்துக்கூடாதுன்றதா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் கத்துக்க முடியும் இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும். சோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, இந்த சீரிஸை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.